ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, நீ எப்பவும் மற்றவங்களுடைய நல்லதில் தான் கவனம் வைக்கிற. உன்னை பற்றியும் நீ கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? மற்றவங்களுக்காக நீ நல்லது செய்யி, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை செய்யறதுக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நீ மனதளவில் தெம்பாக இருக்கணும் இல்லையா? உனக்காகவும் நீ வாழணும் இல்லையா? இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் மற்றவங்களுக்காகவே உழைச்சி ஓடா போனால் உன்னுடைய குருவான எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பக்தர்கள் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. நீ நல்லவனாக இருக்கிறத மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றத ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நீ இதை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பித்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்காகவும் வாழ முடியும். என்னை நம்பி என்னைக்கு நீ என் பாதத்தில் சரணடைஞ்சியோ அன்னையிலிருந்து என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட நீ யோசிக்கலைன்னா அதுக்கப்புறம் எப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? வாழ வேண்டிய காலத்தை எல்லாத்தையும் நீ தவற விட்டுட்டியானா உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போ தான் வாழ போகிற? அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீ உன்னை பற்றியும் யோசிக்க பழகு. தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு சொல்வாங்க. அதுபோல் உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய நலன் இதெல்லாத்தையும் நீ பார்க்கணும் இல்லையா? நீ மற்றவங்க மேலே அக்கறை, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உன் மேலேயும் அக்கறை, உன்னை நம்பியும் உன் குடும்பம் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி அதனால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எத்தனை சோதனையான காலகட்டங்கள் வந்திருக்கு. இத்தனை நடந்தும் உன்னை பிரியாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய அன்புக்குரியவங்களுக்கு நீ தான் முக்கியம். அப்படி இருக்கிறவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நீ மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஏன் சொல்ல நீ கேட்பங்கிறதுனால தான் உன் குடும்பத்தாரும் பாபா இவருக்கு நீங்கள் புரிய வைங்கன்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறியோ அதே போல தான் உன் குடும்ப உறுப்பினர்களும் என்னை நம்புகிறாங்க. உங்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் சாய் என் பொறுப்பு. அதனால் நீ மற்றவங்களுக்கு நல்லவனாக இரு. மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் எப்பவும் போல செய். ஆனால் உன்னை பற்றியும் யோசித்து பிறர் நலம் யோசிக்கக்கூடிய அதே நேரத்தில் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்க தொடங்கு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் போகிறோம். மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீ உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கும். ஆனால் உனக்கு ஒரு தேவன் வரும்போது அவங்க கையை விரிச்சா நீ என்ன பண்ணுவ? அதனால் நீ இன்னையிலேருந்து சேமிக்க கற்றுக்கோ. உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் நீ கவனமாக இரு. நல்லா உழைக்கிற திறமையாக நீ உன்னுடைய வேலைகளை செய்கிற, அதற்கான ஊதியம் கிடைக்கும்போது உனக்காக செலவிடு. தான தர்ம காரியங்களுக்கும் கொஞ்சம் செலவிடு. உதவின்னு கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் கொடு. அதை தாண்டி உன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் சேமிக்க கற்றுக்கோ. ஒரு சின்ன எறும்பு கூட தன்னுடைய எதிர்காலத்தை யோசித்து இன்றைக்கி கிடைக்கிற உணவை இன்றைக்கே சாப்பிடாம அடுத்த வரப்போகிற நாட்களுக்காக சேமிக்குதோ அதுபோல் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி தொடங்கி ஆரம்பி. நான் உனக்கு எப்பவும் அருள் செய்து கொண்டே இருப்பேன். கிடைப்பதை இன்றே செலவிடாமல் நாளைக்காகவும் கொஞ்சம் சேமிக்க கற்றுக்கொள். உன்னுடைய நலனில் அக்கறை இருக்கிறதுனால தான் உன் சாய் உனக்கு நான் இதை சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக சௌக்கியமாக இன்னைக்கு போல் எப்பவும் வாழ என்னுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமும் என் பொறுப்பு அப்படிங்கிறத மறந்துடாத. ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களே, உங்களுக்கு பாபாவினுடைய இந்த அருள் உரை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மற்ற பக்தர்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் பாபாவினுடைய அற்புதமான அருளுரைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்தால் அதிகமான பாபாவின் அருள் அமுதமான வார்த்தைகளை உங்களுக்காக வழங்கி கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.